பௌத்த கோயில் வந்து எல்லாரும் துள்ளினார்கள். பெரியோர்களே, அண்மையில் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களுடைய 50வது ஆண்டு குருத்துவ நிகழ்வையொட்டி இந்த நாட்டின் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அந்த நிகழ்வில் சென்று வந்தார். அந்த நிகழ்வில் சென்ற ஜனாதிபதி அவர்கள் இங்கே ஆளுநர் அவர்கள் சொன்னார்கள், முள்ளிவாய்க்காலிலே 2 ஏக்கர் சண்டை நடந்து கஷ்டப்பட்டு எடுத்து இப்ப முள்ளுக்கம்பி வேலி எல்லாம் அடைச்சு ஜீசஸே சொல்வார், ஒரு விதை வந்து விழுகிற நிலத்தை பொறுத்துதான் அந்த விதையின் வளர்ச்சி. சாயில் கையெழுத்து போட்டு எழுதி தந்து விட்டார். தான் இறந்தால் செம்மணியிலே நாய் நீங்க கதைச்சீங்க. நாய்க்கு என்ன பிரச்சனை? நாய்க்கு இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா, தென்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், தென்பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அவர்களுக்கு இந்த நாவக்குடி ஒரு கேந்திர நிலையமாக இருந்தார். ஆனால் இப்ப சிங்கள அதிகாரிகள்கிட்ட இல்ல, தமிழ் அதிகாரிகள்கிட்ட அதுக்கு அனுமதி எடுக்கிறதுக்கு அந்த படிவம் இந்த படிவம் போய் 1.5 வருஷம் அந்த அனுமதிக்கு சுத்தி கொண்டு இருக்கு. சின்னவர்கள் வந்து படிக்கணும். அது மேத்தமேட்டிக்ஸா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், மெடிக்கல் சயின்ஸா இருக்கலாம், சயின்ஸ் ஸ்டூடெண்டா இருக்கலாம். கடைசி மட்டும் படிவங்களோட இந்த தமிழினம் இருக்கு. எதற்காக என்றால், விழப்போகின்ற மந்திரி மனையினுடைய வடிவத்தை இங்கே கொண்டு வந்து, எப்படி லண்டன்ல ஷேக்ஸ்பியருடைய டூப்ளிகேட் வீடு இருக்குதோ, எப்படி தோமஸ் அல்வா எடிசனுடைய வீடு விழப்போகிற அமெரிக்கா வீட்டுக்கு இன்னொரு டூப்ளிகேட் இருக்கோ, ஏன் மந்திரி மனைக்கு ஒரு இன்னொரு டூப்ளிகேட்டை கட்டி இல்லைன்னா இப்படித்தான் யாழ்ப்பாணம் இருக்க. இன்றைக்கு நாவக்குழியில மியூசியம் இருக்கு, சிவபூமிக்கு 3 மாடியில. மூலிகை தோட்டம் இருக்கு நாவக்குழியில, 18 ஏக்கர்ல இருக்கு காணி. நாவக்குழியில கோசாலை இருக்குது. ஒரு பௌத்த கோயில் வந்து எல்லாரும் துள்ளினார்கள். நாங்கள் என்ன அடுத்த கட்டமாக என்ன வேலை செய்தோம், எங்களுடைய அடிப்படைகளை காப்பாற்றது கேட்டா பூச்சி என்ன செய்தோம். நாங்கள் ஆத்மீகத்தின் பெயரால் ஆழ சிந்தித்து சில காரியங்களை இந்த நாவக்குழியை சுத்தியே நாங்கள் செய்திருக்கிறோம். அது எல்லாரும் நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த செம்மணி வளைவுக்கு பக்கத்திலே இந்த வளைவு, செம்மணி வளைவிலே முருகன் அந்த இடத்திலே வருவதற்கு கூட அந்த சிந்தனையை நான் தான் ஏற்படுத்தினேன். யாரும் நம்ப மாட்டார். ஆஸ்திரேலியாவிலே டாக்டர் எங்களுடைய கமலநாதன் அவருக்கு சொன்னேன், சுவாமி விவேகானந்தர் வந்து நாவக்குழி போரிடத்தில் இறங்கி இந்த வாசல்ல இருந்து சோடனை சோடிச்சு ஊர்வலம் கொண்டு போனது என்று பதிவு செய்திருக்கிறார். எனவே இதிலே ஒரு முருகப்பெருமானுக்கு ஒரு வளைவு கட்ட வேண்டும் என்று ஆஸ்திரேலியாவில் ஒரு விழாவிலே கேட்டேன். அவருடனே வந்து இங்கெல்லாம் பேசி அது இன்றைக்கு வளைவு திறக்கப்பட்டு விட்டது. அதுக்கு பக்கத்தில் இன்றைக்கு சிவலிங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலம் வேறொரு தென்னிலங்கையில் இருக்கிறவங்க கொடுக்க ஆயத்தப்படுத்தப்பட்ட போது கடும் முயற்சி செய்து இன்றைக்கு சிவபூமிக்கு அதுல 2 ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு இப்ப மண் பெறப்படுது. எதற்காக என்றால், விழப்போகின்ற மந்திரி மனையினுடைய வடிவத்தை இங்கே கொண்டு வந்து, எப்படி லண்டன்ல ஷேக்ஸ்பியருடைய டூப்ளிகேட் வீடு இருக்குதோ, எப்படி தோமஸ் அல்வா எடிசனுடைய வீடு விழப்போகிற அமெரிக்கா வீட்டுக்கு இன்னொரு டூப்ளிகேட் இருக்கோ, ஏன் மந்திரி மனைக்கு ஒரு இன்னொரு டூப்ளிகேட்டை கட்டி டூரிஸ்ட் எல்லாம் வந்து நின்று காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக அந்த 2 ஏக்கர் நிலம் எடுக்கப்பட்டு இதுவரை கஷ்டப்பட்டு 30 லட்சம் ரூபாய்க்கு மண் போட்டிருக்கிறோம். கொஞ்சம் மண் ஆர்டிஓ எங்களுக்கு தந்தார்கள். இப்போ நாங்கள் கவர்னரை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். மண் நிரப்பி அதுக்கு படம் எல்லாம் வரைஞ்சாச்சு. இப்ப சிங்கள அதிகாரிகள்கிட்ட இல்ல, தமிழ் அதிகாரிகள்கிட்ட அதுக்கு அனுமதி எடுக்கிறதுக்கு அந்த படிவம் இந்த படிவம் போய் 1.5 வருஷம் அந்த அனுமதிக்கு சுத்தி கொண்டு இருக்கு. இதுதான் யாழ்ப்பாணம். என்ன வேலை செய்ய போறோம்னு சொல்லியாச்சு, எதற்காக செய்ய போறோம்னு சொல்லியாச்சு. அப்படியே அந்தந்த மேசையில அலுமாரியில ஃபைல் இருக்கும். நீங்கள் நிரப்பினதெல்லாம் பிள்ளையண்டு திருப்பி அப்படியே கட்ட தந்து விடுவார்கள். நாங்கள் ஆசிரியராக இருக்கலாம், அதிபராக இருக்கலாம், எங்களுக்கு இந்த தொழில்நுட்ப படிவம் நிரப்புற அறிவுங்களுக்கு இல்லை.
போனால் அந்த அதிகாரி தான் என்ன செய்யணும், இது நாட்டுக்கு தேவையான ஒன்று, நான் திருப்பி நிரப்பித்தார் என்று நிரப்புறதுதான் ஒரு தர்மம். அவ்வளவு கட்டையும் திருப்பி இப்ப 5வது தடவை திருப்பி விட்டுட்டார். நாளைக்கு எல்லாரும் வந்து அருமையா இருக்கு, நல்லா இருக்கு, எவ்வளவு பிடிச்சது உங்களுக்கு, என்ன மாடு பிடிக்கிறதே எவ்வளவு முடிஞ்சது, எவ்வளவு பிடிச்சது, முடிஞ்சதுன்றாலும் பொல்லாத சொல்லு, எவ்வளவு பிடிச்சதுன்றாலும் பொல்லாத சொல்லு. கட்டிடங்கள் எழுந்து நிற்கின்றது என்றால் அதுக்கு கண்ணீர் மல்கத்தான் நாங்கள் ஒவ்வொரு விடயத்துக்காக அடைகிறோம். அதான் ஜாழ்ப்பாணம். கவர்னர் அடிக்கடி சொல்றாரு, ஐயோ இந்த எல்லாரும் ஆக்களை திருப்பி அனுப்பாதீங்க. எந்த அலுவலக போன உடனே ஒரு அலுவலை செய்ய. அப்ப எனக்கு எல்லாரையும் தெரிஞ்ச எனக்கே இந்த கஷ்டம் வேண்டா, சாதாரண ஒரு மனிதனுக்கு எப்படி இருக்கும். இதனாலதான் நான் உங்கள் எல்லாரையும் பார்த்து கெஞ்சி கேட்கிறீங்க. எத்தனையோ பெரியவர்கள் இருக்கிறீர்கள். ஒரு நல்ல விஷயம் ஒப்புவர போதுனா நீங்களே பயில தூக்கி கொண்டு போய் எல்லாருமா செய்து ஒரு வாரத்துக்குள்ளே ஒன்றை ஒப்பேற்றும். இல்லைன்னா இப்படித்தான் யாழ்ப்பாணம் இருக்க போகுது. அது எந்த மாற்றம் இல்லை. ஒரு குளமும் தோண்ட மாட்டேன். ஒரு குளத்தை புனர் நிர்மாணம் செய்யன்னு கேட்டால் அங்கே ஜெயசீலன் இருக்கிறார், ஆணையாளர் இருந்தவர். பிராமண கட்ட குளத்தை தூர்வாரியம் செய்யணும்னா ஜெயசீலன் சொல்வார், இது எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே நீங்கள் பெர்மிஷன் எடுக்கணும், நீங்கள் கவர்னர் ஆஃபீஸில் பெர்மிஷன் எடுக்கணும், நீங்கள் என்ன ஆர்கியோலஜியில் பெர்மிஷன் எடுக்கணும், நீங்கள் பிறகு நீர்ப்பாசன திணைக்களத்திட்ட பெர்மிஷன் எடுக்க வேணும் என்று அவர் பாவம் சொல்லி விடுவார். இவ்வளவு அடுத்து குளம் கரைக்க வேண்டும் தேவை எனக்கு. அந்தந்த ஊர்ல இருக்கிற தொண்டர்களே நீங்களே உங்களுக்கு எல்லா அனுமதி இருந்தாலும் குளங்களை தோண்டுங்கோ, தண்ணி வெளியில நிக்காமடா ஒரு 10 தொண்டர் நினைச்சா செய்து முடிக்கலாம். கடைசி மட்டும் படிவங்களோட இந்த தமிழினம் இருக்கு. ஒரு அறக்கட்டளை எழுதப்பட்டது ஆதீனத்தினுடைய எதிர்காலம் கருதி. அந்த அறக்கட்டளையிலே யாழ்ப்பாணத்திலே 4-5 பேர், கொழும்பிலே அகில இலங்கை இந்து மாமன்ற தலைவர், செயலாளர், பொருளாளர், லண்டன் சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவர், லண்டன் திருக்கோயில் ஒன்றியங்களிலே இருந்து 3-4 பேர் என்று ஒரு அறக்கட்டளையை திரு கந்தையார் நீலகண்டன் அவர்கள் எழுதி ஆதீனத்துக்கு அன்று தொடக்கம் ஒவ்வொரு மாதமும் லைட் பில் தொடக்கம் பல்வேறு விஷயங்கள் ஆதீனத்துக்கு கார் அகில இலங்கை இந்து மாமன்றம் கொடுத்தது. முதலாவது கார் பழுதாகி 2வது புதுக்கார் வாங்கி கொடுத்து எல்லாம் நாங்கள் செய்தித்தோம். கம்பவாரதி கொழும்பில் ஒரு ட்ரீட்மெண்ட் செய்யலாம் என்று விரும்புவோம் என்று நாங்கள் ஏற்றி அனுப்புகிற போது கண்ணீர் மெல்க ஆதீன சுவாமிகள் முதல் நாள் கூப்பிட்டு இந்த திறப்புகளை முடியும். எனக்கு பயமாக இருக்குது. ஏற்கனவே இந்த அறக்கட்டளை எழுதப்பட்டு விட்டது, ஆதீனத்தை நீங்கள் பொருட்படுத்தி செய்யுங்கள். ரிஷி தொண்டுநாத சுவாமி, இங்கே இருக்கிற வேதாந்த மட சுவாமி, கிளிநொச்சி சிம்மியமிஷன் சுவாமி 4 பேரையும் கூப்பிட்டு ஒரு நாள் கையெழுத்து போட்டு எழுதி தந்து விட்டார். தான் இறந்தால் செம்மணியிலே உடனே கொண்டு போய் எரிக்க வேணும், சமாதி வைக்கப்படா, இதுதான் இந்த விருப்பம். அதை வீடியோவிலேயும் எடுத்து தந்தார். என்னன்னு பார்த்தார். இப்ப ஆதீனத்துக்கு ஒரு அடுத்த வாரிசு இல்லை. எங்களோட ஆதீன சம்பிரதாயம் ஒரு திருமணமாகாத துறவிதான் ஆதீனத்துக்கு வர வேண்டும். இப்போ இளைஞர்கள் இருந்து 65-70 வயதிலே நீ வந்து அதில் சுவாமி என்று இருந்து பிறகு 3 வருஷம் 4 வருஷத்தாலே இன்னொரு சுவாமியை தேடுகிறார். இப்போ பத்திரிகையில் நாங்கள் விளம்பரப்படுத்துவதற்கு முதலே திரு விஜயசுந்தரம் அவர்கள் ஆசிரியர் தலையங்கத்திலே எழுதினார். ஆதீன சுவாமின்ற வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு இளைஞர்களை முன்பார்கள். ஒரு சிலர் தொடர்பு கொண்டிருக்கிறார்கள், இன்னும் பூரணத்துவம் வரவில்லை. இப்போ என்ன கரைச்சல் என்றால் அவரவர் விரும்பினபடி ஆதீனத்தில் காசு சேர்க்க விളിக்கிறார்கள், ஆதீனம் என்று என்றார்கள். இது பெரிய கஷ்டம். யாழ்ப்பாணத்தில் இது பெரிய கஷ்டம். இப்போ எனக்கும் நேரம் இல்லை, எனக்கு எத்தனையோ வேலை இருக்கு. ஆனால் அந்த சுவாமி கடைசியாக துறப்பை தந்துட்டார். நாங்கள் இப்போ இந்த மாமன்றத்தில் துறப்பு வச்சிருக்கு. இப்போ அறக்கட்டளையினர் இந்தியாவிலிருந்து சுவாமியை தற்காலிகமாக இந்த 25 நாளும் பெற சொல்லி
கதாபிரசங்கம் செய்ய சொல்லி ஏற்பாடு செய்கிறார். எனக்கு பெரிய கஷ்டம். நான் இப்போ ஆதின சுவாமியின் காரில் நிற்கிது. நான் சொல்லிவிட்டேன், இந்து மாமனத்தை காரை எடுத்து பொறுப்படுங்கோ. சும்மா நிற்கிறார். ஒரு நல்ல சுவாமி வந்து எல்லாம் ஒழுங்கு வந்த பிறகு திருப்பி வாங்கிட்டான். உங்களுக்கு வேண்டாம். இங்கே பேராசிரியர் சொல்றார் 30,000 பிக்கு இருக்குது, இளம் பிக்கு. கிறிஸ்தவத்துக்கு எவ்வளவு பேர் இருக்கிறார். எனக்கு இப்போ இரவு பகல் இப்போ எங்களோட வேலைகளோட நல்ல ஆதீனம் பெரிய கஷ்டமான. இப்போ சில பேர் ஃபேஸ்புக்கில் போடுறாரு, ஆதீனத்தை யார் கூட்டி வச்சிருக்கிறதா கேட்கு. ஒரு நாள் பூசை நடக்குது. அப்ப இது இதெல்லாம் ஒரு யாழ்ப்பாணத்தில் மிக கஷ்டமான. யாராவது ஒரு நல்ல இளைஞன் அதை குருமகா சன்னிதானமாக வந்து இருக்க பெரியவர்கள் எல்லாம் ஆசீர்வதித்து அவர்கிட்ட அவ்வளத்தை ஒப்படைச்சு அவருக்கு என்ன மாதாந்த உதவி தேவையோ அதை சிவபூமி, இந்து மாமன்றம், லண்டன்ல இருக்கிற திருக்கோயில் ஒன்று எல்லாரும் செய்ய தயாராக. உங்களுக்கு தெரியும், ஆதின சுவாமிக்கு சிறியனே கொள்ளி வைத்தேன். முதல் நாள் அந்த முதியோர் நாளும் கொள்ளி வச்சுட்டு அடுத்த நாள் அதே நேரம் கொள்ளி வைக்கிறேன். அஸ்தியை கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்துட்டு அடுத்த நாள் ஆஸ்திரேலியாவுக்கு நான் போட்டேன். இவ்வளோ கஷ்டம். இப்போ ஒரு ஐயா வந்து பூசை பண்ணி கொண்டே இருக்கிறார். ஒரு சுவாமி இந்தியாவிலிருந்து இது கேட்டு வர்றார். கதாபிரசங்கம் செய்கிறவர் ஒரு துறவி, இளம் துறவி, 25 நாளும் இருக்கும். பேப்பர்ல எல்லாம் கொடுத்தாச்சு. இந்த பரவல் ஐயாவுக்கு தெரியும், யாரும் முன்பு இருக்கிறார்கள். இப்ப என்னன்னா சில பேர் திருமணமாகி பென்ஷன் எடுத்துட்டு நான் வந்து கூட்டத்தில் இருக்கட்டும்னு இருக்கிறாங்க. ஒரு ஆள் வெளிநாட்டில இருந்து பெரிய கரைச்சல் 35 வருஷம் நான் வெளிநாட்டில் இருந்துட்டு குடும்ப பிரச்சனையில ஒரு அளவு சரி, நான் வந்து கூட்டத்தில் இருக்கிறேன். எனக்கு என்ன செய்யறேன்னே தெரியல. இதுதான் எங்களோட நிலைமை. இது ஏன் சொல்றேன் என்றால், சில பேர் நாளே சொல்லுகிறேன் திருமணம் யாம் அந்த திறப்பண்டு. நான் அந்த திறப்பு என்னட்ட இல்லை. நான் ஒரு திறப்பு சிவகவி திறப்பும் இல்லை, துக்கியம்பு திறப்பும் என்னட்ட இல்லை. எங்களோட நிலைமையை நான் சொல்றேன், பகிரங்கமா சொல்றேன். விஜயசுந்தரம் தன்னுடைய பத்திரிகையிலே இதை பற்றி எழுதி இருக்கிறார். நல்ல ஆதீனத்துக்கு பொருத்தமானவர்கள் வேறவர்கள் எல்லாம் சைவ பெருமக்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். ஒரு நல்ல தகுதியான ஒருவர் எங்கேயாவது இருந்தால் கொண்டு வாருங்கள். அவருக்கு பட்டம் கட்டி ஆசனத்தில் இருத்தி உணவு தேவையோ அவருடைய சகல தேவைகளுக்கு உதவுவதற்கு நாங்கள் தயாராக. இறுதி வைபவம் எல்லாம் நாங்கள்தான் செய்யணும். எல்லாம் ஒரு வைத்தியசாலையில 5 தடவைக்கு மேல வைத்தியசாலையில தனியார் வைத்தியசாலையில வச்சிருந்தோம். நாங்கள் அறக்கட்டளையால அவருடைய வைத்திய செலவு முழுதே பொருட்படுத்தோம். வெளி ஆட்களுக்கு தெரியாது எவ்வளவு என்ன மாதிரி. பெரிய கவலை. ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளேயே சுவாமி சோமில்லாம இருக்கிற போதே பெரிய கவலை. அங்க இருந்து பல பொருட்களை காணும். அப்ப இந்த இப்ப 24 மணி நேரமும் காவலர்களை போட்டு ஐயரை பூசைக்கு போட்டு இருக்கிற பொறுப்பு போதாதது இந்த பொறுப்பை சுமக்க வேண்டிய நிலை இருக்கு. நான் இப்ப ஒரு சுவாமி கிடைப்பாருன்னு காத்திருக்கிறேன். நீங்களும் பிரார்த்தி. பெரியோர்களே, அண்மையில் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை அவர்களுடைய 50வது ஆண்டு குருத்துவ நிகழ்வையொட்டி இந்த நாட்டின் ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்க அந்த நிகழ்வில் சென்றிருந்தார். அந்த நிகழ்வில் சென்ற ஜனாதிபதி அவர்கள் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பில் நாங்கள் நீதி விசாரணை செய்வோம் என்று வாக்குறுதி அளித்தார். நான் கேட்கிறேன், எங்களுடைய நல்லியாதீனத்துடைய சுவாமிகள் மரணித்த போது ஜனாதிபதி சேகரத்திலிருந்து பிரதமருடைய அலுவலகத்திலிருந்து ஒரு அனுதாப செய்தி வரவில்லை என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். எங்களுக்கான அங்கீகாரம் எப்படி இருக்கிறது? மெய்மை சரி, உண்மை சரி, ஞானம் சரி. ஆனால் இந்த நாட்டில் நாம் சைவ சமயத்துக்கான அங்கீகாரம் எப்படி இருக்கிறது, அதற்கான மதிப்பு எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி பார்க்கின்ற போது நாம் மிகவும் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இங்குதான்
கலாநிதி ஆறுதல் முகர்சர் அவர்கள் அவர் உண்மையில் இந்த சிவபூமி என்று வைத்த பெயர், உண்மையில் பெயர் மிகப்பெரிய அதிர்வு இருக்கிறது. சிவபூமி திருமூலரால் 3000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த திருமூலரால் ஈழத்து மண்ணை பார்த்து சிவபூமி என்று சொல்லினார். அந்த மறைந்தும் மழுங்கடிக்கப்பட்டு கிடந்த அந்த சிவபூமி என்ற சொல்லை இன்றைக்கு தூக்கி நிறுத்திய பெருமை கலாநிதி ஆர் திருமுருகன் அவர்களை இருக்கிறார். இல்லை என்றால் அந்த சிவபூமி இல்லாமல் போய் இந்த நாட்டுக்கு இருக்கக்கூடிய இந்த மண்ணுக்கு இருந்த பெயர் என்ன? அந்த சிவபூமி என்ற பெயரை நாங்கள் விட்டுவிட்டோமாக இருந்தால் பின்பு எங்களுடைய வரலாற்றை எப்படி எதிலிருந்து தொடங்குவது? எனவே அந்த சிவபூமி என்ற அந்த நாம் உண்மையில் அதுடைய அதன் காரணமாக இருந்த இந்த திருவாசக அரண்மனை இதை விட ஒரு பெயர் யாராலும் சூட்ட முடியாது. அந்த திருவாசக அரண்மனை அது அமையக்கூடிய இடம் நாவற்குடி பற்றி நாம் அதிகம் பெருசாக பார்க்கவில்லை. ஆனால் தென்பகுதியில் இருக்கக்கூடியவர்கள், தென்பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அவர்களுக்கு இந்த நாவற்குடி ஒரு கேந்திர நிலையமாக இருந்தது. ஆனால் எங்களுடைய மரியாதைக்குரிய கலாநிதி ஆறுதல் முகர்சர் அவர்கள் மேற்கொண்ட இந்த திருவாசக அரண்மனை, இந்த இடம் இப்போது ஏனையினால் போகின்றவர்கள் எல்லாம் ஒரு சைவ சூழலாக மாற்றப்பட்டதை உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இங்கே இருக்கக்கூடிய வைத்தியர் அவர்களுக்கு நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். சிவராத்திரி தினம் நினைத்து பார்க்க முடியாத பக்தர்கள் நாவற்குடியில் இப்படி ஒரு தொகையான பக்தர்களை நிறுத்த முடியும் என்றால் அதை சாதித்த பெருமை எங்களுடைய கலாநிதி ஆறுதல் அவர்களையும் எங்களுடைய வைத்தியர் மனோகர் சிவகௌரி தம்பதிகளையும் தான் சாரும். எனவே நான் நீண்ட நேரம் பேச விரும்பவில்லை. அப்படி பேசினால் இன்னொரு சிறப்புரைக்கு எனக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும் என்பதும் எனக்கு தெரியும். ஆனால் ஒன்றை மட்டும் நாங்கள் உணர வேண்டும். ஒரு துறவற சபை நல்ல ஆலயத்துக்கு ஒரு குருமுதல்வரை நியமிப்பது என்பதற்கு அப்பால் ஒரு துறவற சபையை அமைத்துவிட்டு அந்த சபைக்கு உரிய பயிற்சிகளை கொடுத்துவிட்டு அதில் ஒருவரை இருந்து நாங்கள் ஆதீன முதல்வராக தெரிவு செய்கிற போது எந்த இடத்திலும் வெற்றிடம் இல்லாமல் அந்த துறவற சபை நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் துரதிருஷ்டவசமாக எங்களுடைய மண்ணில் ஒற்றை துறவிகள் தான் இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய ஸ்ரீ ஆறுமுக நாவலர் அவர்கள் அவர் துறவற சபையை ஆரம்பிக்கவில்லை. அதே போல வந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அந்த பரம்பரையை பார்க்கிற யோகர் சுவாமிகள் மிகப்பெரிய ஞானியாக இருந்தார். ஆனால் அவர் ஒரு துறவற சபையை விரும்பவில்லை. அது ஏனென்று தெரியவில்லை. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்றைக்கு பௌத்தர்களுக்கு ஏகப்பட்ட துறவிகள் இருக்கிறார்கள், கத்தோலிக்கர்களுக்கு ஏகப்பட்ட துறவிகள் இருக்கிறார்கள். சைவ சமயம் துறவிகள் இன்றி இருப்பதனால் தான் மிகப்பெரிய அவலங்களை சந்திக்கிறது. இதற்கு உதாரணம் நீங்கள் வேண்டுமாக இருந்தால் ஒரு துறவியாக கலாநிதி ஆறுதல் முகர்சர் அவர்கள் இருந்தபடியால் தான் இத்தனை சொத்துக்கள், இத்தனை பாதுகாப்புகள் நம் மண்ணுக்கு கிடைக்கும். அப்படியானால் ஒரு பெரிய துறவற சபை ஏற்படுமாக இருந்தால் நம் சைவம் வாழ முடியும். சைவம் வாழ வேண்டுமாக இருந்தால் போராட வேண்டும். இறைவன் வருவான் காப்பாற்றுவான் என்று இருந்தால் அது ஒருபோதும் நடக்காது. இந்த மண்ணில் சைவத்துக்குரிய மதிப்பு வழங்கப்பட வேண்டும். எங்களுடைய மரியாதைக்குரிய வடக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே நம் சைவத்துக்கான இது சைவ பூமி, சிவபூமி, இதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்களுடைய மரபுலவர் சத்தியா அவர்கள் நெடுங்கால பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, அலுவலகங்களில் சரி எங்கு என்றால் சைவத்தினுடைய அடையாளங்களை நாங்கள் நிலைநிறுத்த வேண்டும். பெருந்தன்மையோடு நாங்கள் நடந்த அத்தனை விடயங்களும் பலகீனமாக்கப்பட்டுள்ளது என்ற உண்மையை நாம் மறந்துவிடக் கூடாது என்று கூறி இந்த திருவாசக அரங்கத்தினுடைய திறப்பு விழாவில் அன்று ஒரு சிறப்புரையாற்றுகின்ற பேச்சை இங்கே எனக்கு நீங்கள் தந்தீர்கள். வள்ளுவன் சொல்லுகிறான், செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றல் அறிதென்று. எனவே உங்களுக்கு இந்த வையகத்தையும் வானகத்தையும் தந்தாலும் அது போதாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வருவர்கள். அவர்களிடம் ஆத்மீகம் இருந்ததற்கு சான்றாதாரம் என்னவென்றால், கரணவாய் மூத்த விநாயகர் கோயிலே இப்பொழுது 25 வருஷங்களுக்கு முதல் நான் சொற்பொழிவாற்ற போனேன். அப்பொழுது எந்த மின்சார வசதிகள் அதுகள் இல்லாத காலம், 30 வருஷம் முன்னைக்கு. ஒரு கையில விளக்கு, தாயாரையும் சைக்கிள்லேயே அங்கே கருணா பிள்ளையார் கோயிலுக்கு இரவு 10 மணிக்கு வாரம்.
வந்து அம்மா அப்பாவும் அம்மாவையும் கூட்டிக்கொண்டு வந்தனர் பேச்சு கேட்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த இருட்டுக்குள்ளே தாயாரை வளைத்து கொண்டு ஒரு கையில் ஒரு விளக்கோடு சொற்பொழிவை கேட்பதற்கு வந்து எங்களை உற்சாகப்படுத்தார். அவரிடம் அந்த ஆத்மீகம் குடிகொண்ட காரணத்தினாலே தான் இன்றைக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு வருவதற்கு முதல் காலையிலே எத்தனையோ கோயில்கள் போய் வழிபாடு செய்து பல்கலைக்கழகத்துக்கு வருகிறார். பொன்விழா கால துணைவேந்தராக இருந்து பல புதிய கட்டிடங்கள் எல்லாவற்றையும் திறந்து வைத்து பல நூல்களை வெளியிட்டு பிற நாடுகளில் இருந்து பல பழைய மாணவர்கள் வந்து துணைவேந்தரையும் கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாக்கியம் அவருக்கு கிடைத்தது அவருடைய வழிபாட்டினுடைய ஒரு வெற்றி என்று கூறி அவர்களை இப்பொழுது கௌரவ விருந்தினர் உரையினை ஆற்றுமாறு அழைக்கிறேன். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய் நீ, வேண்டும் அயன்மான் கரியோய் நீ, வேண்டி என்னை பணிகொண்டாய், வேண்டி நீயாய் அருள் செய்தால் யானும் அதுவே வேண்டினேன் அல்லால், வேண்டும் பரிசு என்று ஒன்று உண்டெனில் அதுவும் உன்னன் விருப்பன்று. இந்த பாட்டு மாணிக்கவாசனுடைய திருவாரத்தில் எல்லா இன்றைய நிகழ்வின் எல்லா சாரம்சமும் இருக்கிறது. முதலாவதாக நாங்கள் தமிழராக பிறந்திருக்கிறோம். தமிழர் என்று சொல்லுடா, தலை நிமிடா, பொலிட்டிக்ஸ் இல்லை, இது ஆத்மீகம். தமிழருக்கு தான் சித்தாந்தம் இருக்கு, வேதம் இருக்கு. ஆனால் தமிழருக்கு தான் திருமுறை இருக்கு. எங்களுடைய திருமுறையை எத்தனையோ மொழிகளில் மொழிபெயர்த்த மன்னர் மரவங்க சச்சான ஒரு மூலையில் இருக்கிறார். அண்மையில் அதை தெலுங்கில் மொழிபெயர்த்து ஒப்பேற்றினார். அதுக்கு நிதி வழங்கியது திருப்பதி. திருப்பதியான ஒரு நாள் கலெக்ஷன் எங்களை யாழ்ப்பாணத்தில் வேண்டதுக்கே காணும். ஸோ இறைவன் ஏற்பாடு நிறைய. வேதம் வழங்கும் அறிவு என்று சொல்றாரு. இங்கே வேதாந்த மடத்தை சேர்ந்திருக்க எங்களுடைய சயின்ஸ் பேராசிரியர், எங்களுடைய இந்திய கற்கரை பீடத்தின் முதலறிஞர் இருக்கிறார். உலகத்தில் ஒரு இந்திய கற்கரை பீடம் இல்லை, இந்தியாவிலும் இல்லை. அங்கே சமயமே படிப்புகள் இல்லை பள்ளிக்கூடத்தில். இங்கே நேற்று கூடி நாங்கள் என்ஐ டிரெக்டர் வந்திருந்தா எங்களுடைய கோ கரிக்குலத்தில் ரிலிஜனும் வேல்யூ எஜுகேஷனும் இருக்கு, சமயமும் அறநெறியும் இருக்கு. அது எடுக்கவே இல்லை. மேத்ஸ், சயின்ஸ், இங்கிலீஷ், தமிழ் லாங்குவேஜ் ஆஸ்திரேலியாவே இல்லை. மாடர்னைசேஷன் சொல்லி பண்டி மாதிரி ஆக்களை வளர்க்குறாரு. ஈட்டிங், மேக்கிங், ஸ்லீப்பிங், டிஃபெண்டிங், சாப்பிட்றது, நித்திர விடுறது, சரிதான், இனவிருத்தி செய்கிறது, மற்றது நம்மளை பாதுகாத்துக் கொள்வது. 100 இன்னும் கனகாலம் இருந்து இன்னும் முதல்தான் அனுபவிக்கணும். ஆனால் எங்களுக்கு அப்படி வகுத்து இல்லை. மனித பிறவி மிகவும் அருமையான பிறவி. அந்த அருமையான பிறவியில இப்படி பாருங்க, மணிவாசருக்கு சார் ஒரு கரங்கள் தேர்ல சிவனோட எழுதியிருக்க, சிவனை கொண்டே சிதம்பரத்தில் இருத்திட்டாரு. போவாரு மணிவாசர் மறைய இல்லை. இந்த திருவாசகத்தை நாங்கள் இன்றைக்கு கரங்களில் செதுக்கி இருக்கு. வினோதன் ஒரு கொடிய இந்த ட்ரைனிங் எடுத்துட்டான் இயக்கத்தில். ஒரு போராளியா இருந்து தான் எங்களுக்கு அருமைப்படுத்துகிறார். எங்களுக்கு கிடைத்த பாக்கியம் 25 வருடமாக இந்த சிவபூமியின் எங்களுடைய வேதாந்த மடம் மாணவ மடத்து சுவாமிகள் சொன்னார், சிகாய நம 8வது முறை தொகுப்பில் வந்த திருமுறை. வேதம் வழங்கும் அறிவு. இந்த அறநொடியிலிருந்து அறிவை சொல்றாரு. எங்களுக்கு முன்னமே சின்ன வயதே சில அறம் செய்ய விரும்பு. அது யாருக்கு விளங்கு? எங்களுடைய வைரமுத்து மனமோனுக்கு தம்பதிகளுக்கு விளங்குது.
எங்களுக்கு முந்தைய சொல்லித்தது அது அவன் செய்ய விரும்பும். ஆனா அரேஞ்ச் செய்யறதுக்கு உள்ள பிராக்டிக்கல் வேல்யூ இந்த மாசத்துல ஒரு 3 விஷயம். ஃபர்ஸ்ட் யூ லேர்ன். சார் ஜப்னா காலேஜிலும் மகாயனாலும் படிச்சு கனெக்ஷன் உங்களுக்கு தெரியாது எப்படி இருப்பாரு. மகாயனால வந்தாருண்டா கனடா சவாலியா சார், கனடா சவாலி வந்தாருண்டா சோலஜி மாஸ்டர் இப்போது உள்ள மாஸ்டர் மாதிரி இல்லை. அங்க எங்க அடுத்த டாக்டரும் மகாயனா ஃபுட்பால் பிளேயர். ஸோ அங்க எல்லாரையும் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க டீச்சர்ஸ். ஜனகராசர் அப்படி எழுத்தாளர் எல்லாம் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆட்லியில ஸ்கந்தா என்னமா இருந்தது, எங்களோட பாடசாலைகள் எப்படி இருந்தது. அப்ப அங்க லேர்ன் பிரம்மச்சாரிய பீரியட் சின்னங்கள் வந்து படிக்கணும். அது மேத்தமேட்டிக்ஸா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், மெடிக்கல் சயின்ஸா இருக்கலாம், சயின்ஸ் இருக்கலாம். எங்களுடைய சிவலிங்கராஜா படிச்சாரு இப்படி எலெக்ஷன் கூட்டங்களில் படிச்சு நாங்கள் அவர் ஒரு மெச்சூர்ஸ் தானே தான் யூனிவர்சிட்டி அனுப்பினாங்க. இன்னைக்கு 4 டிகிரி முடிச்சு இருக்கிறார். ஸோ ஃபர்ஸ்ட் பீரியட் ஆஃப் லேர்னிங். லேர்ன் பண்றதுக்கு இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வேணும். நான் சொல்றேனே மாணிக்கவாசர் பாடி இருக்கிறார், நாய்க்கடியான நாயினே அடியேனே நயந்து வந்து அபிப்பிராயப்பட்டாரு. நாய் நீங்க கதைச்சிங்க, நாய்க்கு என்ன பிரச்சனை? நாய்க்கு இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னா எல்லா அடியார்களும் தன்னை நாயன் தான் சொல்றாரு. நாய்க்கு கட்டாயம் பிறவு வேணும், ஒரு எஜமான் வேணும். யோசிச்சு பாருங்க, ஆடு மாட்டுக்கு எஜமான் இல்லாம போகும். நாய்க்கு கட்டாயம் எஜமான் வேணும். அது வேட்டையாட தெரியாது, ரெடிமேட் ஃபுட் இல்லை. மரத்தில் ஏற மாட்டுது, பூனை மாதிரி பாய மாட்டுது, அது ரெடிமேட் ஃபுட் இல்லை. எங்களுக்கு ரெடிமேட் ஒன்றும் இல்லை. தானியம் நிரப்பட்டிருக்கு. கிச்சன் டெக்னாலஜி நீங்களாம் வைக்கணும், ஃபுட் டெக்னாலஜி நீங்களாம் வைக்கணும், பாடசாலை நீங்களாம் கட்டணும். தேவர்களுக்கு சில இப்படி கையெழுத்து நகை வந்துடும். ஹியூமன் பீயிங்ஸ் ஒன்றுதான் பிரியாசப்படுறது. நாங்களாம் பாடசாலை அமைச்சிருக்கிறோம், கோயில் அமைச்சிருக்கிறோம். இறைவனே கலிநாளுக்கு இறங்கி கல்லின் மேல ரக்கி எத்தனை கும்பாபிஷேகம் 7ஆம் தேதி நடந்தது, சிலையா பண்ணி இருக்கிறோம். இன்னைக்கு கச்சனாமுத்தியில இருக்கிற அவர் மௌனத்தின் திருவுரு சொல்லலாம் மௌனம் தொழிலாளி மௌனம் எல்லாம் நன்மௌன நிலையை என்று பாடினவர். இந்த ரோட்டை தாண்டினா கொடும்புத்துறை யோகர். இந்த இடம் எப்படியான இடம்? இந்த ரோட்டுக்கு அங்கால இருக்கிறோம். அங்க திருமுருகன் வந்து உதித்த சேவை 3 years சொல்லிட்டு போறாரு. இந்த டாக்டர் சர்வீஸ் சிமாய் மெதஸ்பிரிட் இந்த 3 yearsல எங்கள்ட ஆதார சுருதி எங்கள்ட மாணிக்கவாசர் சுவாமிகள் நீங்க சொல்றீங்க. நாங்கள் இன்றைக்கு இந்த திருவாசகத்தை என்ன ஒரு வினோத்தை பிடிச்சு வெட்டி கொடுத்திருக்கிறோம். ஒரு கல்லுக்கு 20,000 கொடுக்கும். இத எழுத்தாணியில எங்களுடைய ஏடுகள் எழுதினவன் என்ன பாடுபட்டு எழுத்தாணியால 12,000 நம்பர் சரியா சொல்றேன் மரபு சித்தியான 240 பாட்டுகளை எழுத்தாணியால ஏழில் எழுதினவன் எப்படி பாடுபட்டிருப்பான். திருக்குறளை எழுத்துல ஆணியால ஏழில் எழுதினவன் எப்படி பாடுபட்டிருப்பான். பட் அந்த காலம் விளக்கு இருந்ததா? கம்பன் எழுதிய காளிதானே வந்து பிடிச்சாரு விளக்கு. நாங்கள் இப்ப ஸ்டைலா போயினோட தீவண்டி பிடிக்கிறதே கோயில ஆக்களை வச்சிருந்தோம். இங்க 2-3 பேர் பொடியங்கள் வேளாத ஒடியது. சோ இது மாடர்னைஸ் வேர்ட். சார் படிச்சிருக்கிறார், ஓகே, சௌகரியமா படிச்சிருக்கிறார். ஓகே சார் சொன்ன மாதிரி சரிங்கிறா சொன்ன மாதிரி ரிசோர்ஸ் இந்த பாரம்பரியம் ஜீசஸே சொல்லுவார். ஒரு விதை வந்து விழுகிற நிலத்தை பொறுத்துதான் அந்த விதையின் வளர்ச்சி. சாயில் நல்ல நல்ல பேக்ரவுண்ட்ல வந்து பிறந்திருக்கிறார்கள். பிறந்தவர்கள் அடுத்தது ஏழ் திரையிடலோடியின் திரவியந்தர் எங்களுக்கு தமிழ்ல சொல்லி இருக்கு. சார் ஆஸ்திரேலியா முதல் போகல, முதல் பாரைனுக்கு போன புருனா இந்த கோல்ட் கிங் இருக்கிற இடம். புருனா கிங் தான் ரிச்சஸ் இன் தி வேர்ல்ட். எஸ், புருனாக்கு போனேன். புருனா போனோட செட்டில் ஆஸ்திரேலியா நீங்க எங்களுக்கு வாங்க ஃப்ரீ வீசா.
அப்படிதான் எல்லாரும் கொடுக்குற ஸ்கில் விசா, மணி விசா. ஸோ அங்க போன ஏர்ன், தென் மூன்றாவது ரிட்டர்ன். லேர்ன், ஏர்ன், ரிட்டர்ன். எங்க ரிட்டர்ன் பண்றது? உலகத்துல வாழ்ற மனுஷன் உன்னத பேரு. அது நீங்கள் ஹரே கிருஷ்ணா சுவாமியா இருக்கலாம், எங்களுடைய வேதாந்த மகரிஷியா இருக்கலாம், அல்லது எங்களுடைய பைபிள் ஏற்பாடா இருக்கலாம். எல்லா சமயத்திலும் அந்த உன்னத பேரை சொல்றது வீடு பேரு. வீடு பேரு அதுதான் அவர் தந்த காணியை தந்திருக்கிறார். வீட்டில் இன்றைக்கு வந்திருக்கிறார். இந்த சட்ஃபீல்ட்ல ஒரே சந்தோஷத்தோடு இருக்க மாட்டார். சட்ஃபீல்ட்லயோ அல்லது நர்சிங் ஹோம்லயோ இப்படி இருக்கலாம். இந்த சபா பெரிய கஸ்டமர் சார் சிறையில் இருந்தவன் இன்றைக்கு இதில் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறான். பெரிய சீஃப் கஸ்டமர் சார் அந்த ஒரே ஒரு சன்னி ஆக்ஸ்போர்ட்ல இருக்கிறான். 2 பேட்ச்மேன் வீடு பேர் இங்கே வந்து சும்மா நடந்து கொண்டு திரிகிறான். ஒரு ஐடென்டிட்டி வீடு பேர் உன்னத பேர் அது மோட்சம். அங்குதான் நாங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். அப்ப எங்களை இறைவன் படைத்தனன் நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று ஒரு மூலனை வந்து வடமொழியால் பிறந்தது. எங்களுடைய பிரதேசத்தை சிவபூமி என்று சொல்லிச்சு. சிவபூமியில இன்றைக்கு எங்களுடைய வேதாந்த குருக்கள் சொன்ன மாதிரி சிகாய நம்ம 8வது அதனுடைய சிரசு யாழ்ப்பாணம். இந்த சிவபூமியில சிரசு யாழ்ப்பாணம். பல அறிஞர்களை கண்டிருக்கு, பல முனிவர்களை கண்டிருக்கு, சித்தர்களை கண்டிருக்கு. அந்த சித்த பரம்பரையில இன்றைக்கு ஒரு மொடர்னா வந்து இந்த பணிகளை வந்து திருமுறை செய்கிறேன். நான் ஒரு கதை சொல்லிட்டு போறேன். நான் நெடுதல் சொல்றது எங்களுடைய பிரதாவிருந்தே நான் சொன்னேன் 3 விஷயம். லேர்ன், ஏர்ன், ரிட்டர்ன். எங்களுடைய திருமுருகன் சாருக்கு நான் சொல்ற கதை இதுதான். புதாக்கள் வந்தபடியே நான் 25 வருஷம் இந்த சிவபூமியோட இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து பின்னுக்கு நின்று ரசிச்சுட்டு போறாள். இப்ப துணைவேந்தர் வந்தபடியே சும்மா இதுலயும் ஒரு ஸ்டேஜும் கிடைச்சிருக்கு. ஓகே, இந்த நிகழ்வு 7 வருடத்துக்கு முன்னாடி நடக்கும் போது கொட்டில் போட்டு அங்கு மென்மோகன் தான் சீஃப் கெஸ்ட், அவ்வளவு கஷ்டப்பட்டது நடந்தது. இன்றைக்கு ரெடிமேட் கல்யாணங்கள் எல்லாம் நடக்குது தானே. கல்யாணத்தை பற்றி கவலைப்படுற எல்லாம் பேக்கேஜ் ஈஸி. ஏன்னா இன்றைக்கு நாங்கள் சாஃப்ட்வேர் மேத்தமேட்டிக்ஸ்ல என்ன செய்யறோம், எல்லாம் ஆப்ஸ்ல கொண்டு வந்துட்டு தானே, எல்லாத்தையும் ஒரு போனுக்கு கொண்டு வந்துட்டு தானே. எப்போ வந்தது கூகுள் 1987, எப்போ வந்து ஸ்மார்ட் போன் பிடிச்சு கொண்டிருக்கிறான். லைவ்ல போகுது இரவு யூடியூப். எப்போ வந்து 2000. ஸோ நாங்கள் லைஃபை ஈஸியாக்கணும். அதான் ஹியூமன் பீயிங்ஸ். இன்றைக்கு டாக்டர் மேனமோன் நர்சிங் ஹோமில் போனால் எத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கிறேன், எத்தனை ஸ்கேனர் வச்சுக்கிறேன். இப்போ எங்களுக்கு அசிஸ்டன்ட் கன்செப்ஷனுக்கு எங்களுடைய ப்ராக்டர் என்ன சார், எங்களுடைய கனகநாத மகன் கனகேஸ்வரன் சிஸ்டர் வீடு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரீட்ல, அதுக்கு வீட்டு ஃப்ரெண்ட் பார்த்திவன் 250 லட்சத்துல ஸ்கேனர் அனுப்பி வச்சுக்கிறார். ஸ்கேனர் அப்படி மாடர்னைஸ் பண்ணி கொண்டு போறோம். இதுதான் அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொன்னது மகாபாரதத்தில். யோகியாவா என்று அர்ஜுன கேட்டான் கிருஷ்ணன். அப்ப அர்ஜுனன் சொன்ன, நான் ஒரு குழந்தை ஊட்டியாரன் அபிமன்யு, என்ன உங்களுடைய அபிமன்யு மற்றது உங்களுடைய திருவதை இப்படி குடும்பகாரன், நீ என்ன யோகியா என்று சொன்னால் என்ன நடக்க போகுது? நான் எல்லாத்தையும் விட்டுட்டு யோகியா வந்து ஃபெயில் பண்ணேன்னா அப்படி அடி எல்லாத்தையும் விட்டவன் மாதிரி போயிடுவேன் என்று சொல்ல கிருஷ்ணன் சொல்றான். அப்ப அர்ஜுனன் கேட்கிறான், கிருஷ்ணன் நீ என்ன தருவ? யோகியா வந்தால், இந்த பக்தனை வந்தால் நீ என்ன எனக்கு ரிவார்ட் பண்ற? என்ன பரிசு நீ எனக்கு தர? வேண்டும் பரிசு ஒன்றுமே அது முன்னு விருப்பம். இறைவன் தர பரிசு மகாபாரதம் இருக்கு. அந்த பரிசு என்னன்னா கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனனுக்கு, அந்த வேண்டும் பரிசு ஒன்று அது ஒன்று விருப்பம். என்ன பரிசு? அப்படிதான் சொல்றாங்க. நான் உனக்கு உதவி செய்வேன், உன்னிட்ட உள்ளதை நீ பாதுகாக்கிறது. I will help you to retain what you have. தமிழ் மக்களாகிய யாழ்ப்பாணத்து மக்கள்கிட்ட என்ன இருக்கு? ராக்கெட் இருக்கு, அதெல்லாம் கொண்டு வந்து வச்சு அடிக்கிறாங்க. ராக்கெட்ல வந்து எங்கள்கிட்ட என்ன இருக்கு? எங்களுடைய உண்மையான வீடு பேருக்காத ஆத்மீய சொத்து எங்கள்கிட்ட இருக்கு.
எங்களுடைய ஜீவனோபாயத்தில் நடக்கிற சிவபூமியில பிறந்த எங்கள்கிட்ட உண்மையான விடுதலை பெறக்கூடிய அம்சங்கள் எல்லாம் இருக்கு. கிருஷ்ணன் சொல்றான் அர்ஜுனனுக்கு, I will help you to retain what you have. உன்னுடைய என்ன இருக்கோ அதை நான் பாதுகாக்கிறதுக்கு பேணுறதுக்கு நான் உதவி செய்வேன் என்று உதவி செய்திருக்கிறான். இதை பேணுறதுக்காண்டி நான் கல்லில் வடிச்சிருக்கிறேன், பாதுகாக்கிறதுக்காண்டி மாடர்னைஸ் பண்ணி இருக்கிறேன். பிறகு சொல்றான் அடுத்தது, I will help you retain what you have. அவன் என்னட்ட இருக்கிறது அவர் பாதுகாக்கிறது பெரிய விஷயம் இல்லையே. அதுக்கு சில நேரம் அல்சேஷன் டோக்கோ இல்லாட்டி ஒரு சிசிடிவி கேமராவோ அல்லது பொடி கார்ட்ஸோ காணுமே, அதுக்கே நிறைவன். அடுத்தது எதுக்கு சொல்றான், I will help you to obtain what you lack. உன்னுடைய என்ன இல்லையோ அது நான் பெற்றுக்கொள்றதுக்கு, நீ பெற்றுக்கொள்றதுக்கு நான் உதவி செய்வேன். அதான் இன்னைக்கு எங்களுடைய அடுத்த ஜெனரேஷன் ஸ்மார்ட் ஜெனரேஷன். ஸ்மார்ட் ஜெனரேஷன் நீங்க டேஸ்பிராஸை பார்க்கலாம். ஸ்மார்ட் ஜெனரேஷன் செட்டப் பண்ணிருக்காங்க. பாலச்சந்திரன் இங்கே அத்தியடியில் ஓய்வு எடுக்கிறார். பிள்ளைங்க இவை ஓய்வெடுக்கணும், இவை பற்றி கவனிக்கிறது இல்லை. சரி நாங்கள் ஓகே. ஸோ இந்த குளோபலைஸ் இந்த யூனிவர்சிட்டி கரிக்குலத்தில் நாங்கள் எழுதிக்க அவுட்கம் எஜுகேஷன்ல எழுதுகிற முதலாவது வசனம் குளோபல் சிட்டிசன்ஷிப். நாங்கள் சர்வதேச அளவில் ஒரு பெரிய வழங்குறதுக்குரிய கல்வியை வழங்கணும், அந்த ஸ்மார்ட்னஸ் வழங்கணும். அதை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அந்த ஸ்மார்ட்னா ஒரு வினோ வந்து ஒரு எழுத்து பிள்ளைலாம் வெட்டிட்டு போறான். நீங்கள் இதுல இருக்கிறீங்க. கடைசி ஒரு பாட்டு பாடிட்டு போறேன். அபிராம பாடி எனக்கு ஒன்றும் திருப்தி தான். ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன். குபேரன் எனக்கு கிட்டடிலாம் தெரியும், இங்க ஒரு கதைக்கிறீங்க. சேரவேண்ட சகோதரர் அவற்ற கடாட்சத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. செல்வந்தம், குபேரன், அமர தங்கோன், போதி பிரமன், புராரி, முராரி, பிரம்மன், விஷ்ணு, சிவன், காதை பொறுப்படை கந்தன், பொதிய முனி. எங்களுடைய சித்த வைத்தியம் ஒரு பீடமே இருக்கு. தமிழன், தொல்காப்பியத்துக்கு முன்ன அகத்தியம் இருக்கு. தொல்காப்பியத்துக்கு முன்ன அகத்தியம் இருக்கு. அகத்தியனோட சேர்த்தா முருகன் வருவார். இந்த அகத்தியன் சிறப்பை பற்றி சொல்லியதே இல்லை. பொதிய முனி, காதை பொறுப்படை கந்தன், கணபதி, காமன். இந்த காமன் தான் இந்த உலகத்துல 8,000 மில்லியன் மக்கள் வாழ்றாரு. எப்படி சிவசிந்தியோட வாழ்றவர்கள் எத்தனை பேர், தெய்வீக சிந்தியோட வாழ்றவர்கள் எத்தனை பேர், மிச்சம் எல்லாரும் இச்சைதான் ஆளுது, கிரீடி தான் ஆளுது. காமன் முதல் சாதித்த புண்ணியர் போட்டுவ தையலே. உண்மையில துர்க்கி அம்மனை போட்டி வளர்ந்து இந்த ஆர்மோன் சரஸ்வதி தம்பிகள் பெற்றெடுத்த மகன் வந்து துர்கா அம்மன் அருளால அவதான் சூப்பர் சாதித்த புண்ணியர் போட்டு தையல போட்டி அவர் நீடுடி வாழ்ந்து வாட வாழ்க பல்லாண்டு பல்லாண்டு கூறி விடைபெறுகிறது. நன்றி வணக்கம். இங்கே ஆளுநர் அவர்கள் சொன்னார்கள், முள்ளிவாய்க்காலிலே 2 ஏக்கர் சண்டை நடந்து கஷ்டப்பட்டு எடுத்து இப்போ முள்ளுக்கம்பு வேலி எல்லாம் அடைச்சு சிவபூமி என்று பெயர் போட்டு அங்கே ஒரு மன வளர்ச்சி பாடசாலை கட்ட சொல்லி அரசாங்க அதிபர் அங்கே இருக்கிறவர்கள் கேட்கிறார். அதுக்குத்தான் இப்போ நான் கனடாவுக்கு போனது. கனடாவுக்கு இந்த பயணம் அந்த விஷயமாகத்தான். இப்பொழுது இந்த பாடசாலைக்கான சகல கைங்கரியங்களையும் ஆரம்பிப்பதற்கு கடவுள் எனக்கு அத்தன் எனக்கு அருளியவார் ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறார். பெரிய மகிழ்ச்சி. அதே போலத்தான் இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த செம்மணி நுழைவாயிலே காட்டப்போகின்ற ஒரு கட்டிடத்துக்கு நந்தபாலன் என்ற ஒரு பொறியியலாளர், அவர் ஏற்கனவே எங்களுக்கு உதவி செய்தார். அவருடைய பாரியார், ஐயா உங்களுக்கு அந்த செம்மணியில கட்டுற அந்த ஒரு கட்டிடத்துக்கு முழுமையான நிதியை நான் தருகிறேன், நீங்கள் தாராளமாக கட்டலாம். நான் போன நவம்பர் மாதம் லண்டனிலே அபயம் நிகழ்ச்சிக்காக பேச போன போது அந்த அம்மா அங்கே வந்து கையெடுத்து கும்பிட்டு காலில் தொட்டு கும்பிட்டு, ஐயா உங்களுடைய நண்பர் நந்தபாலன் பொறியியலாளர் ஜெஃப்னாயிண்டில் படித்தவர், உங்களுக்கு தெரியும், கந்தர் படத்தை சேர்ந்தவர், அவருடைய பாரியார் நான். அவர் எனக்கு சொல்லி கட்டளை 6 திருமுருகன் ஏதாவது ஒரு பணி செய்ய போறால்
இந்த சொத்துல ஒரு பகுதி நீ கொடுக்க வரும், அதுக்கு தயாராக இருக்கு. உண்மையிலே சிவ புண்ணியம். 3 நாளைக்கு முதல் டாக்டர் பார்த்திபன் போன் பண்ணி சொன்னார், திருமதி நந்தபாலன் அவ்வளவு பணத்தை கொண்டு வந்து தங்களுடைய வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறார். தியான நிலையத்துக்கான முழு பணமும் தந்து விட்டா இப்ப வேறுபடும். அப்படியே ஏன் இதை சொல்றேன்னா, சில பேருக்கு பின்ன திருமணத்துக்கு வேற காசு வருதும், வேற காசுன்னா உங்களுக்கு தெரியும். திருமணத்துக்கு எப்படி காசு வருது, சில வேற காசு வருதும், அது கணக்க உள்ளடங்கி இருக்குது. பவுடரோ சோப்போ ஷாம்போ ஒன்றும் இல்லாமல் எத்தனை பேர் யாழ்ப்பாணம். அப்போ நான் 6 தர்றேன்னு பட்டியலை நான் திருக்குறள் திறப்புடாவில் இவ்வளவு நாள் தந்தவையே அப்படியே பட்டியல் போட்டு புத்தகம் அடிச்சு போட்டேன். இப்பவும் தர்றதை நான் சொல்றது என்னன்னா, இல்லையண்டா எங்கேயாவது இருந்து கொண்டு நெட்டிலே எழுதுவார்கள். வேற காசோ 60 ரூபா லட்சம் ஆருடனோவேன் யாருக்கெடுத்துரைப்பேன் ஆண்ட நீ அருளில்லையானாய் வாழ்கிற உலகில் வாழ்கிறேன். இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து முடிக்க வேணும் அப்பா. ஆரோடு நோவேன் யாருக்கெடுத்துரைப்பேன் ஆண்ட நீ அருளில்லையானாய். எல்லாத்துக்கும் திருவாசகம் எனக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். அதனாலதான் நான் இவ்வளத்தை சமாளிக்கிறேன். திருவாசகத்தை இவ்வளவு எழுத்துக்குள்ள பார்த்து 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 சரியா அச்சேத்தி இப்ப திருமந்திரம் 3000 பாட்டையும் திருப்பி திருப்பி பார்த்து அச்சேற்றதால எனக்கு என்ன கஷ்டங்கள் வருகிற போதெல்லாம் எனக்கு அதுல இருந்து எப்படி அங்கால நீந்துறது தெரியுது.